ரப்பர் பாம்பு நெஜ பாம்பா இருந்தா கொஞ்ச நேரம் விளையாடி இருக்கலாம். என்னது பாம்போட விளையாடுவியா? ருத்ரையா என்ன சுத்தணும் போய் பாருங்க. போய் பாக்குறேன். எப்படி இங்க? யாராவது இருக்கீங்களா? என்னாச்சு? உள்ள யாராவது இருக்கீங்களா? போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப எல்லாரும் உள்ள வர போறாங்க. நீங்க இங்க இருக்கிறத பார்த்தா ஐயோ அது நினைச்சாலே. துர்கா, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஒரு பையனை பொண்ணு தனியா இருக்கிறது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் ஊர்ல பட்ட அவமானம் பத்தாதுன்னு அதை விட பெரிய அவமானத்தை இங்க வாங்கி கொடுக்க போறீங்க. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? யாரது? யாராவது இருக்கீங்களா? யார் சத்தம் போட்டது? கேட்கறல, பதில் சொல்லுங்க. உள்ள யாரு? உள்ள யாரு? யாருங்க உள்ள? பதில் சொல்லுங்க. என்னாச்சு ருத்ரையா? தெரியலமா, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு கேட்டா பதில சொல்ல மாட்டாங்க. யார் இருக்கா? சொல்லுங்க. உள்ள யார் இருக்கிறது? வெளியில வர போறியா இல்லையா? அதான் கேக்குறாங்கல்ல, யாரது? ஏய் ஏய், என்னன்னு பாரு. யாரியா? வெளியில வாயா. தெரியலமா, நானும் யார் யாருன்னு கேட்க உள்ள இருந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏய் உள்ள யாரு? வெளியில வா. ஐயோ அம்மா, வர போறியா இல்லையா? கேக்குறல, உள்ள யார் இருக்கீங்க? துர்கா. துர்கா தானா? இத்தனை பேர் கூப்பிடுறமே, காது கேட்கலையா? ஏண்டி,
இத்தனை பேர் கத்துறோமே என்னன்னு கேட்க மாட்டியா? உயிர் போற மாதிரி எது கத்துன? என்னாச்சு துர்கா? தள்ளு, நான் உள்ள போய் பாக்குறேன். ரப்பர் பாம்பு, இதுக்காகவா இவ்ளோ பயந்தா? பயப்படாதீங்க, இது ரப்பர் பாம்பு. ஏன் துர்கா, இதுக்காகவா இப்படி கத்துன? ஏய், இத சொல்றதுக்கு என்ன? இருக்கிற எல்லாரும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இடியட். ஏய், போங்க எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க. மூஞ்சியும் முகரையும் பாரு. ச்சே, வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணு ரப்பர் பாம்பை பார்த்து இப்படியா பயப்படுவேன்? ஏய், அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நீ நின்னுட்டு இருக்க, போ. ஏய், கிறுக்குடி. போடி. சரி, நீ போய் குளிச்சிட்டு வா. குளிச்சிட்டு என் ரூமுக்கு வா. சரி. போ. ஐம் சாரி துர்கா, நான் லேட்டா செய்ய போய் அது இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. இது உங்க வீடுங்கிறதுனால நீங்க எங்க வேணாலும் வருவீங்களா? யாராவது பார்த்திருந்தா இந்நேரம் என் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இன்னொரு முறை இப்படி நடந்தா அடுத்த நிமிஷம் நான் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க. என்ன நீ
ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? எஸ் காவேரி, டவுன்ஷிப் ப்ராஜெக்ட நாளையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது அம்மா கிட்ட சொல்லிட்டு அது சம்பந்தமான வேலைய சீக்கிரமா ஆரம்பிக்கணும். அந்த ப்ராஜெக்ட அப்புறம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டா பகல்ல வீட்லயே இருக்க மாட்டா. நம்ம தேனோட ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன இது? நீ ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண போறலம்மா, அந்த சந்தோஷத்துல நான் டான்ஸ் ஆடுறேன். இத பார்த்தா சந்தோஷத்துல ஆடுற மாதிரி இல்ல, சாவு வீட்ல ஆடுற மாதிரி இருக்கு. இப்படியே இரு. என்னது இது? வா. ருத்ரையா, அம்மா இந்த ஃபைல ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க. ருத்ரையா, நாளைக்கு நல்ல நேரம் எப்போன்னு பார்த்து சொல்றியா? எதுக்கு அப்புறம்னா? டவுன்ஷிப் ப்ராஜெக்ட நாளையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கமா. அது சம்பந்தமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்க வந்து சின்னதா ஒரு பூஜையை போட்டு உங்க கையால ஆரம்பிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். நீ ரெடி பண்ணிட்டியா? எஸ் மாம். அப்போ மது ரெடி பண்ணலையா? மாம், ப்ராஜெக்ட ஓகே பண்றதுக்காக தான் மதுவை சொன்னீங்க. மது, ஆண்டி மது, இதோ வந்துட்டேன் ஆண்டி. மது, எப்போ புது ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண போற? ஆண்டி, அப்பர்ணாவால 2 வருஷம் கஷ்டப்பட்டும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த ப்ராஜெக்டை எடுக்க முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ணதுனால தான். இந்த ப்ராஜெக்டை நான் கையில எடுத்து எல்லா சூழ்ச்சியும் மீறி நான் ஒர்க் அவுட் பண்ணேன். மத்தபடி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆண்டி. நோ நோ நோ, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீதான். சோ ஆரம்பத்துல இருந்தே டேக் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போனாதான் சரியா வரும், சக்சஸ் பண்ணவும் முடியும். ஆரம்பத்திலேயே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடும். அது நமக்கு ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேண்டாம் ஆண்டி. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட எனக்காக ஓகே பண்ணிருக்க, அதே மாதிரி எனக்காக இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தாமது. ஓகே ஆண்டி, நீங்க சொல்றதுனால நானே இந்த ப்ராஜெக்டை நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். குட். பேபிமா, உனக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு, இவளுக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு, எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. அந்த மதுவால எல்லாம் நாசமா போச்சு. அம்மா, என்ன கணக்கு கட்ட? ஆ? நானே கடுப்புல இருக்க, நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, எங்க கனவு சரி, உன் கனவு என்ன சொல்லு.
கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டாலே. சொல்லியா உன்கிட்ட தான் கேக்குறேன். உங்க ரெண்டு பேருடைய கனவு பழிக்கணுங்கிறது தான் என்னோட கனவுமா. எங்க அம்மா பெத்த பொண்ண நம்பாம அவ முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க. அந்த மது வந்ததுக்கு அப்புறம் அத்தை ரொம்ப மாறிட்டாங்க. முன்னாடி எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை கேட்காம செய்ய மாட்டாங்க. ஆனா இப்போ நீ இப்ப கேட்டாலும் செய்யல. உன்னை கொன்றுவேன். அதுக்கெல்லாம் காரணம் மது மது மதுமிதாதா. என்னை எவ்வளவு நக்கலா பார்த்தா தெரியுமா? அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வீட்ல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு அவ அந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அதுக்குள்ள அவ கைய காலை உடைச்சு பெட்ல படுக்க வைக்கிறேன். வாவ், சூப்பர் ஐடியாமா. அப்படி நீ பண்ணாதான் அந்த அதிகாரத்தை நீ கைப்பற்ற முடியுமா? அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் நீ ஆரம்பிக்க அதுக்கு முடியும். நாம என்ன பண்ணணும் அண்ணி? நல்லா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணணும். நைட்டு 1 மணிக்கு மதுவோட ரூமுக்கு போய் அவ காலை உடைச்சிட்டா எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும். லூசுத்தனமா யோசிக்காத. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் இது தற்செயலா நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம பிளான் படி நடக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணுமே. அண்ணி, எனக்கு ஒரு ஐடியா. காலையில வேலைக்காரி தேனு தானே மதுவுக்கு பெட் காஃபி கொண்டு போவா. அப்போ சூடான காஃபிய தூங்கிட்டு இருக்க மது முகத்துல ஊத்த சொல்லிட்டா? சூடான காஃபி அவ முகத்துல ஊத்திட்டா அவளுக்கு முகம் அசிங்கமாயிடும்ல. அதுக்கப்புறம் அவ வெளியில தலை காட்ட முடியாது. நல்ல ஐடியாவா இருக்கு. இது நல்ல ஐடியாவா? இது எனக்கா போய்க்கிற ஐடியாவாச்சே. தேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போணுமா? உனக்கும் அந்த ரிஷி பயலுக்கும் கல்யாணமே நடந்துடக்கூடாதுன்னு இந்த அண்ணனே சாபம் விடுற அளவுக்கு கொண்டு வந்துருவ போல இருக்கே. நான் சாபம் விட்டா உன் கல்யாணம் நடக்காதுடி. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், அப்படி நடக்க கூடாது. கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி தேனை காப்பாத்துறது? அபிமா, மது மேல தூசி விழுந்தாலே உங்க அம்மா பத்திரகாளி மாதிரி ஆயிடுவாங்க. கொதிக்கிற காஃபிய ஊத்துனா அந்த வேலைக்காரிய என்னம்மா பண்ணுவாங்க? அந்த வேலைக்காரிக்கு கொடுக்கிற அடியில அவன் நம்ம எல்லாரையும் காட்டே கொடுத்துருவாம்மா. அப்புறம் பாருமா, உங்க அம்மா நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவாங்கம்மா. நீ என் கூட கிராமத்துக்கு வந்து அதை எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? அங்க பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் தான் சாப்பிடணுமா? அத பத்தி கொஞ்சம் யோசி. என்னால அதெல்லாம் முடியாது. ஏய் காவேரி, அந்த ஆள் சொல்ற மாதிரி எல்லாம் இந்த பிளான் செட் ஆகாது. வேற ஏதாவது பெட்டரா யோசிக்கலாம். எப்படியோ என் தேனட தப்பிச்சது. நான் இருக்கேன் உன்னை காப்பாத்த. இப்ப எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குது. நீங்க போய் படுங்க. காலையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவா வந்து சொல்லுங்க. அந்த மதுமிதாவை எப்படியாவது காலி பண்ணணும். சரிங்க அண்ணி. தூங்குனா நல்ல ஐடியா வரும். தூங்குறதே நல்ல ஐடியா தானே. அதுவும் தேனோட தூங்குனா ரொம்ப நல்ல ஐடியாலாம் வரும். என்ன ஒண்ணுல ஸ்வீட் ட்ரீம்ஸ் பேபிமா. என்ன கோபம் வருது? நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் சரணம் வாட்ட தரணம் தரிசனம் தரணம் என் கூட வரணம். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி ஜெய ஜெய தேவி துர்கா
துர்கா தேவி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் சரணம் தரணம் என் கூட வரணம். என்னங்க வழிய விடுங்க. நீ சொன்னா என் வாழ்க்கையை தரத்துக்கு ரெடியா இருக்கேன். ஆஃப்டர் ஆல் இந்த வழியை விட மாட்டேனா? எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? உனக்கு எப்படி சொன்னா புரியும்னு சொல்லு, நான் அதே மாதிரி சொல்றேன் என் காதல. ஏய் துர்கா ஏய், நில்லு. ஐயோ, ஏன் என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பாக்கட்டும். ஹேய் ஓகே 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 கூல் கூல் கூல். சரி, நாளைக்கு என்ன நாள் நீ சொல்லு, நான் உடனே போயிடுறேன். வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வேலைக்கிழமைனா நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு தெரியாதா? பட் அதுல என்ன ஸ்பெஷல் ஆஃப் த டே? துர்கை அம்மனுக்கு உகந்த நாள். வாவ், நாளைக்கு என் துர்காக்கு ஸ்பெஷல் டேவா? இது தெரியாம போச்சு இத்தனை நாள். சாரிடா சொன்னோம். மாய கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனா? சரி சரி, அதை விட நாளைக்கு துர்கை அம்மனுக்கு உகந்த நாள் பிளஸ் லவர்ஸ் டே. தமிழ்ல சொல்லணும்னா காதலர் தினம். இந்த ஜென்மத்துல நம்ம சந்திக்கிற ஃபர்ஸ்ட் லவர்ஸ் டே. சோ இதை நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம். இந்த வீட்ல இருந்தோம்னு வச்சுக்கேன், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம 2 பேரும் நாளைக்கு வெளியே போறோம். ரெடியா இருக்கணும், ஓகேயா? நான் எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். வரமாட்டியா? உனக்கு ரோஸ் கொடுத்து என்னோட லவ் அப்படியே சொல்லி என் ட்ரூ லவ் நினைவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன்.